சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழணும். சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்றது மூலியமாக அல்லாஹு தஆலா பரக்கத்துகளை, அபிவிருத்தியை நம்ம குடும்பங்களில், நம்ம வீடுகளில், எல்லா இடத்துலையும் பரக்கத்துகளை கொடுக்குறான். அல்லாஹு தஆலா பரக்கத்துகளை கொடுக்குறான். எதை கொண்டு? குடும்பத்தை, சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறதுனால. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யாருக்காவது நீண்ட ஆயுளோடு வாழன்னு ஆசை இருக்கா? யாருக்காவது நிறைந்த செல்வத்தோடு வாழன்னு ஆசை இருக்கா? சஹாபாக்களை பற்றி கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமாம் யா ரசூலுல்லாஹ், அப்போ நீங்கள் இரத்தபந்த உறவுகளை சேர்ந்து வாழுங்க, சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழுங்க. நீங்கள் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுப்பான், நிறைந்த செல்வத்தை, பரக்கத்துகளை அல்லாஹு தஆலா கொடுப்பான். நிறைந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். எதை கொண்டு? சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்றதுனால. அப்போ சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்றதுனால் என்ன நமக்கு நடக்குது? என்ன நடக்குது? ரிஸ்க்கு, ஆயுள் நமக்கு அதிகரிக்குது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர், நம்மள்கிட்ட ஈகோ இருக்குது. என்ன இருக்கு? ஈகோ. நம்ம போய் இறங்கி பேசணுமா அப்படின்ற மாதிரி. நம்ம போய் இறங்கி பேசணுமா? எனக்கு கீழே பிறந்தவன் என் தம்பி, அவனே வந்து பேச மாட்டான், நான் போய் பேசணுமா? எனக்கு கீழே பிறந்தவ அவள் என் தங்கச்சி, அவளே இறங்கி வர மாட்டான், நான் போய் பேசணுமா? ஈகோ. சைத்தான் அப்படி தான் தூண்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு நபர் வந்தார். யா ரசூலல்லாஹ், சொந்த பந்தங்களை நான் சேர்ந்து வாழ்கிறேன், ஆனால் அவங்க எங்களை ஒதுக்குறாங்க, துண்டிச்சு வாழ்கிறாங்க, என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, நான் என்ன செய்யறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க உன்னை ஒதுக்குனா நீ சேர்ந்து வாழுப்பான்னு சொன்னாங்க. அவங்க ஒதுக்குனாலும் நம்ம சேர்ந்து வாழணும். அப்படி சேர்ந்து வாழ்ந்தால் யாருக்கு லாபம்? நமக்கு தான் லாபம். அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில் பறக்க செய்வான், நம்ம ஆயுளெல்லாம் நீட்டி கொடுப்பான், நமக்கு தான் அது லாபமாக முடியும். அவங்க ஒதுங்குறான்றதுக்கு நம்ம ஒதுங்கிடக்கூடாது. அவங்க நம்ம கல்யாண பத்திரிக்கை வைக்கல, நம்ம பத்திரிக்கை வைக்கணும். நீங்கள் வைக்காட்டிலும் பரவாயில்ல, நான் வைப்பேன்னு வைக்கணும். அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிடலை, ஒதுக்குறாங்க, நம்மளை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நம்ம அதுக்குன்னு ஒதுக்கி அவளே கூப்பிடல, நம்ம ஏன் கூப்பிடணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம போய் கூப்பிடணும், ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்ம கூப்பிடணும். இப்படி நம்ம வந்து அவங்க நம்மளை ஒதுக்குனாலும் நாம் சேர்ந்து வாழ அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில தான் பறக்க செய்கிறான், நம்முடைய ஆயுளை தான் அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான். அப்போ அவங்க துண்டித்தாலும் நாம் ஒட்டி வாழணும் உறவுகளை. சைத்தான் சொல்லுவான், என்னடா அவனுக்கே அவ்வளோ திமிர் இருக்கும்போது நீ ஏன் போகணும்? உன் தம்பிக்கே அவ்வளோ திமிர் இருக்கு, நீ போகணுமா அப்படின்னு சைத்தான் உள்ளத்தை தூண்டுவான், நஃப்ஸை தூண்டும். சைத்தானுடைய பேச்சை கேட்டால் நம்ம வழிகேட்டில் தான் போகணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஈகோவை தூக்கி வீசிட்டு, திமிரை தூக்கி வீசிக்கிட்டு, ஆணவத்தை தூக்கி வீசிட்டு, அவங்க ஒதுக்கினாலும் நாம் சேர்ந்து வாழ அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை. அப்போ வந்து நாலாவது விஷயம் என்ன? நாலாவது அமல், இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழணும். அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்தை ஏற்படுத்துகிறான்.